நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை. நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும், உங்க பிள்ளையை குறித்து கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு ஜீவனை தருவார். அந்த பிள்ளையினுடைய நன்மையை பார்க்காம நீங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். அவனுடைய உயர்வை காணாமல் கர்த்தர் உங்களை அனுப்ப மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்க்காமலே மறிச்சிடுவேனோ, அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்காமலே நான் ஒன்றும் இல்லாம போயிடுவேனோ. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் உயிரை நான் எடுக்க போவது இல்லை. நான் உன்னை கைவிட போவதில்லை. நான் உனக்கு சொன்ன வார்த்தையை அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் காணும். ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் கண்கள் காணும். உங்க கை அந்த குழந்தைய கையில எடுக்கும். உங்கள் கை ஹல்லேலூயா அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும். உன்னுடைய கண்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய மேன்மையை பார்க்கும். சொன்னதை செய்து முடிக்கிற கர்ணா, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? ஹல்லேலூயா. வார்த்தையை சொல்லிட்டார்ல, இது எப்படி ஆகும் நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. அவர் சொன்னது நடக்கும். அது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற அளவிற்கு கர்த்தர் எதை கொண்டாகிலும் எப்படியும் செய்ய நிறைவேற்ற வல்லவர் அவர். ஹல்லேலூயா.